சர்வதேச சிறுவர் தினம் இன்று அனுஷ்டிக்கப்படுகின்றது. குடும்பம் உங்களை பாதுகாக்கும் என்பதே இம்முறை சர்வதேச சிறுவர் தினத்தின் துணைப்பொருளாகும். சர்வதேச சிறுவர் தினத்தின் பிரதான நிகழ்வுகள் முதற் பெண்மணி ஷிராந்தி ராஜபக்ச தலைமையில் தாமரை தடாகம் மஹிந்த ராஜபக்ச கலையகத்தில் நடைபெறவுள்ளது. இதேவேளை பல்வேறு குற்றங்கள் தொடர்பில் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சிறுவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் செயற்பாட்டை நன்னடத்தை ஆணையாளர் திணைக்களத்திற்கு வழங்கும் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளதாக சிறுவர் அபிவிருத்தி மற்றும் மகளிர் விவகார அமைச்சர் திஸ்ஸ கரலியத்த குறிப்பிட்டார். ஜனாதிபதியின் ஆலோசனைக்கு அமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். இதுவரை காலமும் சிறைச்சாலையில் உள்ள ஏனைய குற்றவாளிகளுடன் சிறார்கள் நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லப்பட்டதாகவும் அந்த நடவடிக்கை அவர்களை பாதிக்கக்கூடிய விடயம் எனவும் அமைச்சர் தெரிவித்தார். எனவே சட்டமா அதிபர் திணைக்களம் நீதியமைச்சு ஆகியவற்றினால் எடுக்கப்பட்டுள்ள தீர்மானத்திற்கு அமைய இந்த பொறுப்பு சிறுவர் அபிவிருத்தி மற்றும் மகளிர் விவகார அமைச்சின் கீழ் உள்ள நன்னடத்தை மற்றும் சிறுவர் பாதுகாப்பு திணைக்களத்திற்கு வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் திஸ்ஸ கரலியத்த கூறினார். இதற்கு தேவையான வசதிகள் உரிய முறையில் முன்னெடுக்கப்பட்டதன் பின்னர் அதனை செயற்படுத்த உள்ளதாகவும் சிறுவர் அபிவிருத்தி மற்றும் மகளிர் விவகார அமைச்சு தெரிவித்தது. சிறுவர் துஷ்பிரயோகம் மற்றும் துன்புறுத்தல்கள் தொடர்பில் குற்றவாளியாக காணப்படும் நபர்களுக்கு கசியடி தண்டனை வழங்கப்பட வேண்டும் என அமைச்சர் சுட்டிக்காட்டினார். கடந்த காலங்களுடன் ஒப்பிடுகையில் இவ்வாறான நடவடிக்கைகளில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அமைச்சர் கடுமையான தண்டனை வழங்கப்படும் பட்சத்தில் மாத்திரமே குற்றங்கள் குறையும் என கூறினார். நாட்டில் தற்போது சட்டத்தின் மீதான நம்பிக்கை மக்களிடம் குறைவடைந்துள்ளதாகவும் சிறுவர் அபிவிருத்தி மற்றும் மகளிர் விவகார அமைச்சர் தெரிவித்தார். சிறுவர் துஷ்பிரயோகம் மற்றும் துன்புறுத்தல்களை தடுப்பதற்கு பொருத்தமான சட்டத்தை கொண்டு வருவதற்கான தேவை காணப்படுவதாகவும் அமைச்சர் திஸ்ஸ கரலியத்த மேலும் குறிப்பிட்டார்.